ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த 3 டாட் ப்ளவுஸில் வந்து என்ன தான் நம்ம மார்க் பண்ணாலும் என்ன ஆகும், ரெண்டு சைடும் வேறு வேறு அளவு மாறிடுங்க. அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் அளவெல்லாம் எடுத்துகிட்டு 3 டாட் வச்சுட்டு நம்ம அடியில் வந்து அளவு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அடியில் இருக்க பீஸை வந்து எடுத்து மேலே வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பீஸை வந்து ரெண்டாக நம்ம பிரித்தாவே வந்து அளவுகள் மாறிடுங்க. இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் ஆரம்பத்தில் எனக்குமே வந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டாட் வந்து நம்ம குறிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துகிட்டு நம்ம அந்த 3 டாட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கணும். 3 டாட்லேயுமே இந்த மாதிரி ஹோல் போடும்போது அடியில் நமக்கு வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நமக்கு வந்து அளவு மாறாதுங்க. இந்த ஹோல் வந்து பின்னாடியும் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டதுக்கு அப்புறமா கூட நமக்கு வந்து தெரியல அப்படின்னா நம்ம பென்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மார்க் பண்ணோம்னா கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அளவு வந்து கரெக்டாக வருங்க. ஏன்னா இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நான் கற்றுக்கிட்ட புதுசில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.